அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக் சர்வெண்ட்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்கள்னு அர்த்தம். ஸோ அரசாங்க ஊழியர்கள்னா யாருன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரியாமல் எல்எல்பி வரைக்கும் நீங்கள் வந்திருக்க முடியாதுன்றதுல எனக்கு சிறிதளவும் ஐயம் கிடையாது. ஏன்னா நிறைய விதமான அரசு ஊழியர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் இந்த கான்செப்டை எழுதலாம். செக்ஷன் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. செக்ஷன் 2 சப்கிளாஸ் 12 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் கவர்மெண்ட்னா என்னன்னு சொல்லுது. செக்ஷன் 2 சப்கிளாஸ் 28 பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட்னா யாருன்றது சொல்லுது. ஹூ இஸ் பப்ளிக் சர்வெண்ட்? இதுதான் உங்களுடைய கொஸ்டின். பொது ஊழியர் என்பவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டால் அப்படியே இந்த கான்செப்டை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க. மத்திய மாநில அரசின் ஊழியர்கள், நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள், காவல்துறையினர், இராணுவ மற்றும் பாதுகாப்பு படையினர், ஊராட்சி அண்ட் மாநகராட்சி அரசு நிறுவன ஊழியர்கள், அரசு உதவியுடன் இயங்கும் நிறுவன ஊழியர்கள், அரசு வழக்குரைஞர்கள், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எம்எல்ஏ எம்பி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட்டாக தான் பார்க்கப்படுது. மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட்டாக தான் பார்க்கப்படுகிறார்கள். அவர்களுக்கும் அரசாங்க ஊதியம் வழங்கப்படுகிறது என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லுஸ்ட்ரேஷனை ஒன்று ஃப்ரேம் பண்ணுங்கள். இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்காதீங்க. அந்த மனநிலைமையோடு உங்களுடைய எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் 15 கேஸ் ஸ்டடியாவது நான் எழுதாமல் வெளில வரமாட்டேன்ற மனநிலைமையோட எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. மிக அற்புதமான கேஸ் ஸ்டடிலாம் உங்களுக்கு 1 by 1 வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது பொது ஊழியர் யார் என்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். பொது ஊழியர் என்பவர் தேர்தல் அல்லது பணி நியமனம் மூலம், இந்த இடத்துல தேர்தல் என்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன், தேர்தல் மூலம் நாம் தேர்ந்தெடுக்கப்படும் அந்த மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியையும் எம்எல்ஏ என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்களையும், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி என்கின்ற நபர்களையும் சேர்த்து தான் தேர்தல் மூலமாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா, அவர்களும் அரசு ஊழியர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள் என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அது மட்டும் அல்லாமல் பணி நியமனம் மூலம், அது அரசு தேர்வாணையத்தின் மூலம் எக்ஸாம் எழுதி வரக்கூடிய அந்த நபர்கள் பார்த்திங்கன்னா பணி நியமனம் மூலம் வரக்கூடிய நபர்கள், அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு அதிகாரிகளாகவோ அல்லது ஊழியர்களாகவோ நிறைய பேர் வருவாங்க. அரசாங்க பதவியை வகிக்கும் எவரும் அரசு ஊழியர்கள் ஆவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது ஒரு சில விவகாரங்கள் புரிய வரும். கே வீராசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இன் 1991 நடந்த ஒரு வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே வீராசாமி அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் முன்னாள் தலைமை நீதிபதி ஆவார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். அவர் மீது அளவுக்கு மீறிய சொத்து வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதற்காக பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1947 மற்றும் ஐபிசி மூலமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. நீதிமன்றத்தில் போது இந்த வழக்கு ஆனரபிள் கோர்ட் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஒரு நீதிபதி பப்ளிக் சர்வெண்ட்டா, பப்ளிக் சர்வெண்ட்டாக கருதப்பட வேண்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அரோஸ் பண்ணுறாங்க. ஒன்று, நீதிபதி மீது வழக்கு தொடர அரசின் அனுமதி அவசியமா அப்படின்ற மாதிரி 2 கொஸ்டின் அரோஸ் பண்ணுறாங்க. இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, நீதிபதிகள் பப்ளிக் சர்வெண்ட் ஆவார்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, அவர்களும் பொது ஊழியர்கள் தான், அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அரசாங்க ஊழியர்கள் தான் அப்படின்ற மாதிரியும், அவர்கள் அரசின் சட்ட அதிகாரத்தின் கீழ் பொது கடமைகளை ஆற்றுகின்றனர், அரசின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்றவாறு தான் அவர்கள் செயல்படுகின்றனர் அப்படின்ற மாதிரியும், அரசின் நீதிபதிகள் மீது வழக்கு தொடர அரசின் அனுமதி இல்லாமல் வழக்கு தொடர முடியாது. அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அரசனுடைய அனுமதி வேணும் அல்லது ஜனாதிபதியுடைய முன் அனுமதி வேணும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸில் ஆனரபிள் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ
நீதிபதிகள் அரசு ஊழியர்கள் ஆவார்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை மட்டும் நீங்கள் இதில் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாபிக் அந்த மாதிரி பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்றது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் வாட்ஸ்அப் குழு இருக்கும் நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.